ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துகிட்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம அம்முக்கு தான் அப்படியே தனி பாசத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கவனிச்ச பிரின்ஸிபல் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை கூப்பிட்டு, இங்கே பாரு காவேரி, நீ அதாவது பசங்க மேலே எல்லாரும் மேலேயும் ஒரே மாதிரி தானே அன்பை காட்டணும். அந்த காவேரிக்கு மட்டும் நீ தனி அன்பு காட்டுற, அது மற்ற பசங்களை பாதிக்காதா? எல்லாருக்கும் நீ ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம காவேரியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, இனிமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளாஸில் உட்காந்து பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைமும் வருது, லஞ்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அம்மா இருந்துட்டு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காவேரி மிஸ் கிட்ட உட்காடுறாங்க. மிஸ், என்ன மிஸ் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, நீ போயிட்டு உன்னோட டேபிளில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ், நான் எப்போவுமே இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவேன், வேறு எங்கேயும் நான் போக மாட்டேன் மிஸ், நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். இங்கே பாருமோ, இந்த கிளாஸில் இருக்கிற எல்லாருமே அவங்க டேபிளில் தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன, போய் உன்னோட டேபிளில் உட்காந்து சாப்பிடு, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முவை டேபிளுக்கு போக வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மு இருந்துட்டு அழுதுகிட்டே சாப்பிடாம அப்படியே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாரமோ, இப்படியெல்லாம் பண்ணாத, இதாவது உனக்கு மட்டும் நான் தனி பாசமெல்லாம் காட்ட முடியாது. இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஒன்று மட்டும் தனியாக கவனிச்சா இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா? இங்கே பாரமோ, என்னை புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ், நீங்கள் என் மேலே நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க மிஸ், அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே தன்னோட அப்பாவை பார்த்த உடனே ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா, காவேரி மிஸ் என்கிட்ட ரொம்ப கோவமாக பேசினாங்க, எனக்கு அழுக தாங்கவே முடியல அது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் காவேரியும் வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க மிஸ், என் பொண்ணு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், உங்கள் பொண்ணுக்கு மட்டும் தனி பாசத்தை கொடுக்குறேன்னு பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு கொஞ்சம் வார்ன் பண்ணாங்க. இனிமேல் எல்லா பசங்களையும் எப்படி நடத்துகிறவங்களையும் அதே மாதிரி தான் நீங்கள் காவேரியும் நடத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் அம்முவா அவள் டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. அதுக்கு கோச்சுக்கிட்டே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரமோ, ஸ்கூலில் எப்படி இருக்கணுமே அப்படி தான் இருக்கணும். உனக்கு மட்டும் தனி பாசம் கொடுக்க முடியாதுல்ல. அங்கே இருக்கிற பசங்களும் கோச்சிப்பாங்கல்ல. மிஸ்ஸு கரெக்டாக தானே சொல்கிறாங்க, நீ மிஸ்ஸு கூட சாப்பிடணும்னு நினச்சா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிடு, உன்னை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் எல்லா பசங்களும் இருப்பாங்கல்ல, அதனால தானே மிஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறத கேட்டு நீ சமத்தான் நடந்துக்கணும் சரியா? காவேரி மிஸ்ஸை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? காவேரி மிஸ் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லியிருக்கல, அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற? இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே வருத்தமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகவுடனே, என்னடி என்ன கோவமாக வர அப்படின்னு சொல்லி கேட்குவோம்மா, கிளாஸில் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குடி. இங்கே பாருடி, இனிமே அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி இங்கே யாருமே நடந்துக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது காவேரி இருந்துட்டு, அம்மா உனக்கு புரியவே இல்லையாம்மா நான் சொன்னது, பிரின்ஸிபல் ரொம்ப திட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அம்முக்கிட்ட நான் இந்த மாதிரி தனி பாசத்தெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அம்முக்கும் நம்ம சாரதாக்கும் ரொம்பவே வருத்தமாயிடுது. இங்கே பாருடி, அம்முக்கிட்ட போய் புரிய வைடி, அம்மு ரொம்ப வருத்தப்பட்டாளா, நான் விஜய் தம்பிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. தம்பி, இப்போ அம்மு எப்படி இருக்கா? அம்மு அழுதுகிட்டே இருக்காளா? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அத்தை, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, என்னம்மா உன்னை அத்தை நல்லா கூப்பிட்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எனக்கு அவரை மாப்பிள்ளையா ஏற்படுத்திக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உனக்கு என்னடி, நீ என்கிட்ட ஒரு நாள் சொன்னல, என் கனவுல வர கொண்டு வந்து நிறுத்தினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இவர் தானே உன்னோட கனவுல வந்தவர், இவர் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க
பண்ணிக்கிட்டா என்ன? எனக்கும் இந்த இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல பையன்தான். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை சந்தோஷமா வச்சுப்பாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இங்க பாரு காவேரி, இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் எங்கேயுமே கிடைக்காது. அந்த குழந்தைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, உனக்கும் அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்ல காவேரி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. மா இங்க பாருமா, தேவையில்லாத விஷயமெல்லாம் நீ பேசாதம்மா. அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, அந்த தம்பியை அந்த ஆளு இந்த ஆளெல்லாம் சொல்லாத, உன்னோட புருஷனா ஆக போறவரு, கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மா இங்க பாருமா, இன்னும் நான் ஓகேவே சொல்லல, அதுக்குள்ள நீ என்னோட புருஷனெல்லாம் சொல்லற, இங்க பாருமா அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் நம்ம அதாவது அம்மு வந்துடுறாங்க. அம்மு வந்த உடனே சாரதா கிட்ட வந்து, பாட்டி இங்க பாருங்க பாட்டி, மிஸ் என்ன ரொம்ப திட்டாங்க தெரியுமா, மிஸ் என்கிட்ட கொஞ்சம் கோவமா இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இங்க பாருமோ, அழக்கூடாது. ஸ்கூல்ல மற்ற பசங்களுக்கு முன்னாடி உனக்கு மட்டும் ரொம்ப பாசமா இருந்தா மற்ற பசங்களுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும்ல, அதனாலதான் பிரின்சிபல் மேமு கூப்பிட்டு இவங்க அதாவது உன்னோட மிஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் காவேரி உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா. நீ கவலைப்படாத, நீ மிஸ் கூட உட்காந்து சாப்பிடணும், பேசணும், ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா ஸ்கூல் முடித்த உடனேயே நீ இங்கே வந்துடு, இங்கே வந்த உடனேயே நீ காவேரி மிஸ் கூட ஜாலியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாரமும், ஸ்கூலில் நான் இப்படி பேசினது தப்பு தான், என்ன பண்ணுறது, மற்ற பசங்க முன்னாடி உனக்கும் நான் அதையே அவங்களுக்கு என்ன பண்ணுறனோ அதே தானே உனக்கும் பண்ணணும், அதனால தான் அம்மோ என்னை புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரம்மோ ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்கக்கூடாது சரியா, காவேரி மிஸ் சொல்கிறத கேட்டு சமத்தா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம காவேரிக்கு புரியுது, தனக்கும் இவர் மேலே லவ் வந்துருச்சு போல, இவரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம விஜயை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அக்கா சொன்ன மாதிரி இவர் ரொம்ப அழகாக தான் இருக்காரு, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, எனக்கு நல்ல மரியாதையும் கொடுக்குறாரு, என் மேலே பாசமாகவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா இருந்துட்டு, அப்பா நான் யாழினி கூட பேசணும்னு தோணுதுப்பா, யாழினிக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியாமோ, யாழினி ஸ்கூல்லேருந்து வந்திருக்காளா இல்லையான்னு கூட தெரியல, நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்ணி கொடுக்குறேன், வா அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னப்பா, நம்ம இப்போ தான் காவேரி மிஸ்ஸோட வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ளே நம்ம போகணுமா, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம்ப்பா, சாரதா பாட்டி அப்பா கிட்ட சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும், என்ன தம்பி கொஞ்ச நேரம் விட்டுட்டு போங்க தம்பி, இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு எப்போ தன்னோட லவ் விஜய் கிட்ட சொல்லுவாங்கன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை